சீசன் 2026ல நீங்க ட்ரீம் பண்ண லைஃப் வரணும்னு வெயிட் பண்ணாதீங்க. பிகாஸ் 2026 doesn't change anything you do. இங்க இருக்கிற ஓல்டு மைண்ட் செட்டை வைட் பண்ணாம நியூ இயர் நியூ லைஃப்னு எக்ஸ்பெக்ட் பண்ணா இட்ஸ் லைக் ஓல்டு நியூ கார்ல 5 இன்ஜின் ஸ்பீட் காரை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி தான். தேவன்ல சொல்ற திங்கிறது ரொம்ப சிம்பிள் தான். But if you truly understand this now, your entire life direction change ஆகிடும். And அது ஸ்டார்ட் ஆகுது ஒரு ஸ்மால் கொஸ்டினோட, are you living with a fixed mindset or a growth mindset? Fixed mindsetனா என்ன, growth mindsetனா என்ன, நீங்களே கூகுள் பண்ணிக்கணும் பார்த்துக்கோங்க. பட் ரியல் டெஃபினேஷன்றது வேற லெவலா இருக்கும். பிகாஸ் மைண்ட் செட்ன்றது நாலேஜ் கிடையாது, மைண்ட் செட்ன்றது உங்களுடைய அடையாளம். ஆனா இப்போ பிஃபோர் இந்த டிஃபரன்ஸ் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு விஷயத்த செக் செய்தாலும் லாஸ்ட் 6 monthsல நீங்க இம்ப்ரூவ் ஆன ஏரியா எது? அப்படி எதுவுமே இல்லையா? நீங்க ஆக்சிடென்ட்லி ஃபிக்ஸட் மைண்ட் செட்டை தான் வாழ்ந்து இருக்கீங்க. பட் வெயிட், தி ரியல் ஷாக் இஸ் கமிங் இன் தி நெக்ஸ்ட். உங்களோட ஹேபிட்ஸ், ரூட்டீன்ஸ், கோல்ஸ், எவ்ரிதிங் டிபெண்ட்ஸ் ஆன் ஒன் திங், அதுதான் ஐடென்டிட்டி. நீங்க திங்க் பண்ற ஐடென்டிட்டி ஒரு டைனி ஷிஃப்ட் பண்ணா உங்களோட ஃபியூச்சர் பார்த்தே கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகும். பட் மோஸ்ட் பீப்புள் ட்ரைங் டு சேஞ்ச் லைஃப் வித்வுட் சேஞ்சிங் ஐடென்டிட்டி. தட்ஸ் வை தே ஃபெயில். நெக்ஸ்ட் 30 secondsல செல்ஃப் இமேஜ் எப்படி ரீசெட் பண்ணுதுன்னு நான் சொல்ற மெத்தட பாத்தீங்கன்னா you will never see yourself the same way again. செல்ஃப் இமேஜ்னா நீங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னா, நாட் வாட் அதர்ஸ் திங்க், நாட் வாட் யுவர் மார்க் ஷோ, நாட் வாட் லைஃப் கேவ் யூ, பட் யூ திங்க் ஹூ யூ ஆர். இங்கதான் ட்விஸ்ட். மோஸ்ட் பீப்புள் live with an outdated self image. அதாவது 2018 வெர்ஷன் மாடல வந்து பயன்படுத்துற மாதிரியே வந்து இன்னுமே அவுட்டேட்டா இருப்பாங்க. நெக்ஸ்ட் 30 செகண்ட்ல உங்க பிரெயினை ஷேக் பண்ண போறேன். பிகாஸ் you in real life your self image never updated. Think, when was the last time you upgraded your identity? Phone update வரும், லேப்டாப்ல அப்டேட் வரும், பட் மைண்ட் செட்ல அப்டேட் வருதா? உங்களோட செல்ஃப் இமேஜ் இப்போ 2021 ஏஜ்ல ஃபார்ம் ஆன வெர்ஷன் இன்னும் ஃபங்க்ஷன் ஆகுதா? தட்ஸ் வை ப்ராக்ரஸ் ஸ்லோ ஆகுது. தட்ஸ் வை கன்சிஸ்டன்சிலும் குறைபாடு ஏற்படுது. பட் வெயிட், உங்களுடைய ஐடென்டிட்டியை எப்போ டெசிஷன்ல எப்படி மேக் பண்றது வித்தவுட் ஒரு பர்மிஷன் பார்க்கணும். இது டிசைட் பண்ற காலையில சீக்கிரம் எழுந்துக்கலாம்னு சொல்லிட்டு உன்னுடைய அடையாளம் என்ன சொல்லுதுன்னா, நீ வந்து மார்னிங் பர்சன் இல்லையே, நீ என்ன வந்து ஜிம்முக்கு போறதுக்கு டிசைட் பண்றியா? உங்க ஐடென்டிட்டி சொல்லுது நீ வந்து கன்சிஸ்டன்டா இருக்க மாட்டேன், நீ வந்து பேட் ஹேபிட்டா இருக்குன்னு நினைக்கிறியா? உங்க ஐடென்டிட்டி சொல்லுது நீ வந்து ஒரு வீக்கான பர்சன் சொல்லிட்டு நீ வந்து ஃபைட் பண்றதுக்கு ஹேபிட் பிராக்டிஸ் பண்ணா ஐடென்டிட்டி சொல்லுது நீ தோத்துற போறேன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து இந்த டே நம்ம என்ன கொண்டு வர போறோம்னா, ஒரு சென்டென்ஸ் உங்களுடைய 2026 கம்ப்ளீட்டா மாத்திடும். ஆனா உண்மை என்னன்னா, உங்களால உங்களுடைய செல்ஃப் இமேஜ அவுட் பெர்ஃபார்ம் செய்ய முடியாது. அதாவது உங்களுடைய செல்ஃப் இமேஜ் உங்களை வந்து பேக் சைடுக்கு கொண்டு செல்லுதுன்னா நீங்க வந்து அது கூட சேர்ந்து பின்தங்கிடுவீங்க. நீங்க வந்து உங்களை ஆவரேஜ் நினைக்கிறீங்கன்னா நீங்க ஆவரேஜாவே வாழ்ந்துடுவீங்க. ஏன்னா வந்து அசாதாரணமான திறமை உங்களுக்குள்ள இருந்தாலுமே நான் கொஸ்டின் என்னன்னா, உங்களுடைய செல்ஃப் இமேஜ எப்படி ரீசெட் பண்றது? நெக்ஸ்ட் பார்ட்ல அதற்கான ப்ரூஃப் லிங்க் நான் ப்ரொவைட் செய்யறேன், வேணா பயன்படுத்திக்கோங்க. டு ரீசெட் யுவர் செல்ஃப் இமேஜ் நான் வந்து உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். ஹானஸ்ட் ரிஃப்ளெக்ஷன் தான் அந்த விஷயம். பட் உங்களுடைய லைஃப்ல நிறைய கோல்ஸ் ஃபெயில் ஆகி இருக்கு. நாட் பிகாஸ் யூ ஆர் வீக், பட் பிகாஸ் உங்களுடைய அடையாளன்றது அதை நம்பவே இல்லைன்றது. ஸோ நான் உங்களுக்கு வந்து ஒரு மிரர் டெஸ்ட் வந்து ப்ரொவைட் செய்யறேன். அதுல வந்து உங்களுடைய மைண்ட் செட் வந்து 100% வந்து ரிவீல் ஆகிடும். டெஸ்ட் இன்னைக்கு ராத்திரி நீங்க வந்து உங்க கண்ணாடி முன்னாடி நின்று ஒரு கொஸ்டின் கேளுங்க. Am I living like the person I want to become? கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், பிகாஸ் மிரர்ன்றது உங்ககிட்ட போய் சொல்லாது. இந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ண சிரமமா இருந்ததுன்னா நீங்க ஆப்வியஸா உங்களோட மைண்ட் செட் வந்து மைண்ட் செட் ஸ்ட்ரக் ஆகி தான் இருக்கு. ஏன்னா வந்து நீங்க வந்து பிக்சர் மைண்ட் செட்ல வாழ்ந்துருக்கீங்க. பட் வெயிட்,
உங்களுடைய மைண்ட் செட்டை எப்படி வந்து நம்ம ரீசெட் பண்றது சொல்லிட்டு எக்ஸாக்டான ஸ்டெப்ஸ் நான் ப்ரொவைட் செய்யறேன். அதுக்கு நீங்க வெயிட் செய்தாகும். மைண்ட் செட்டை ரீசெட் பண்றதுக்கான ப்ளூ பிரிண்ட் 3 ஸ்டெப்ஸ் மூலியம் உங்களுக்கு கன்வே பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து அவேர்னஸ், செகண்ட் வந்து ஐடென்டிட்டியை ரீரைட் பண்ணணும், தேர்ட் வந்து மைக்ரோ ஆக்ஷன். இந்த காம்பினேஷன்ஸ் தான் அடிக்ஷனை பிரேக் பண்ண முடியும். அதே போல லேசினஸையும் வந்து ரிமூவ் பண்ணும், உங்களுடைய கான்பிடன்ட் வந்து பில்ட் பண்ணும். நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து எப்படி அவேர்னஸ், அதாவது மோஸ்ட் அந்த டூல் ஃபாலோ வந்து நான் உங்களுக்கு வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ண போறேன். நீங்க உங்க மைண்ட்ல நடக்கிற தாட்ஸ் அப்சர்வ் பண்றது தான். ஆனா அது ஈஸியான்னு கேட்டா கிடையாது. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ன்றவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க வந்து ரியாக்ட் தான் பண்றாங்க, அப்சர்வ் பண்ண மாட்டாங்க. நான் உங்களுக்கு சிம்பிளான அவேர்னஸ்க்கான எக்ஸசைஸ் கொடுக்குறேன். உங்களுடைய மைண்ட் எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்றத லைவா புரிஞ்சுட்டீங்க. எக்ஸசைஸ் என்னன்னா, 3 முறை ஒரு நாளைக்கு ஸ்டாப் பண்ண. எனக்கு பாத்தீங்கன்னா இப்ப நான் ரைட்டா இருக்கேன்னா, am I being my old self or the future self I want to become? இந்த கொஸ்டின் இருக்கு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு நாள்ல 3 முறை கேட்கறீங்கன்னா ரொம்ப வந்து பவர்ஃபுல்லான கொஸ்டின். பட் ஆன்சர் பண்றது திறமா தான் இருக்கும். ஏன்னா உங்களுடைய பிரெயின் வந்து 99% வந்து ஆட்டோ பைலட் கொண்டுதான் ஒர்க் ஆகுது. இந்த மொமெண்ட்ல நீங்க வாழணும்னா ஆட்டோ பைலட்டை பிரேக் பண்ணி ஆகணும். அது எப்படின்னு நீங்க பார்க்கலாம். எவ்ரி ஹேபிட், எவ்ரி எமோஷன் எல்லாமே வந்து ஒரு விஷயம் தான் ஆரம்பிக்குது. அதுதான் தாட் பேட்டர்ன். பட் நாம டெய்லியும் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகினு மோட்டிவேட் பண்ணிட்டு அதே ரொட்டீனை வந்து கடைபிடிச்சு இருக்கணும். இது எல்லாமே உங்களுடைய மைண்ட் வந்து ஹைஜாக் பண்ணிடும். ஆட்டோ பைலட்ல இருக்கும்போது லைஃப் மட்டும்தான் நடக்கும். அதாவது இந்த ரொட்டீனை நீங்க ஃபாலோ பண்ணதை தவிர்த்து ப்ராப்ளம் தெரிஞ்சு வந்து நடக்காது. ஸோ எப்படி வந்து உங்களுடைய ஓல்ட் ஐடென்டிட்டியை பாஸ் பண்ணிட்டு நியூ ஒன்றை ஆக்டிவேட் பண்ணதுன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். ஒரு லைஃப் சேஞ்சிங் ட்ரிக் இருக்கு. நீங்க ஏதோ ஒரு விஷயத்த செய்து இருக்கீங்கன்னா உங்களுடைய ஓல்ட் ஐடென்டிட்டி தான் அதை செய்து இருக்கும். அப்ப பாஸ் பண்ணி நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னா, சத்தமா சொல்லுவீங்க, திஸ் இஸ் நாட் ஹூ ஐ வாண்ட் டு பி. இது வந்து பார்க்கறதுக்கு கிரேசியா தான் இருக்கும். இப்போ உங்க பிரெயின் வந்து ஸ்டாப் பண்ணி டிசைன் பண்ணும். அதாவது நான் இப்ப பண்றது வந்து என்னோட ஃபியூச்சர் செல்ஃப்க்கு நான் எதிர்பார்த்த நிச்சயமா இருக்கான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்ட்ல உங்களோட ஐடென்டிட்டியை வந்து எப்படி வந்து ரிவீல் பண்றது, ரீரைட் பண்றதுன்ட்டு பார்க்கலாம். ஐடென்டிட்டி ரீரைட்னா நீங்க உங்களுக்குள்ளே வந்து சொல்ற ஸ்டோரியை நீங்க மாற்றி சொல்ல போறீங்க. பிகாஸ் உங்களுடைய மைண்ட் செட்ங்கிறது ஆல்வேஸ் உங்களுக்கு கேட்கும், ஐ எம் த கைண்ட் ஆஃப் பர்சன் ஹூ. அதாவது 2026 சேஞ்ச் பண்ண இந்த கொஸ்டினை கரெக்டா ஆன்சர் பண்ண தெரியணும். இவ்வாறு நீங்க செய்றீங்கன்னா உங்களுடைய என்டையர் லைஃபுமே வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகிடும். நெக்ஸ்ட் 30 செகண்ட்ல உங்களுடைய நியூ ஐடென்டிட்டியை பில்ட் பண்ற ஒரு டெம்ப்ளேட்டை நான் ப்ரொவைட் பண்றேன். டெம்ப்ளேட் என்னன்னா, ஐ எம் த கைண்ட் ஆஃப் பர்சன் ஹூ வந்து டேஷ். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ஐ எம் த கைண்ட் ஆஃப் பர்சன் ஹூ கீப்ஸ் ப்ராமிஸ் டு மை செல்ஃப். ஐ எம் த கைண்ட் ஆஃப் பர்சன் ஹூ நெவர் குவிட்ஸ். ஐ எம் த கைண்ட் ஆஃப் பர்சன் who grows every day single person. ஸோ இது மாதிரி வந்து இமேஜினேஷன் நீங்க மேக் பண்ண போறீங்க. இது வந்து ஒரு இமேஜினேஷன் மட்டுமே அமையாது, இது ஒரு ப்ரோக்ராமிங்கா வந்து உருவாகும். நீங்க இதை எப்படி ரியாலிட்டியில கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்றேன். அதாவது நெக்ஸ்ட் பார்ட். ஐடென்டிட்டியை ரீரைட் பண்ணா ஜஸ்ட் ரைட் பண்றதுக்கு போதாது, டெய்லி லைஃப்ல ஒரு டைனியான ஆக்ஷன் வேணும். எக்ஸாம்பிளுக்கு ஐ எம் கன்சிஸ்டன்ட்னு சொன்னா 1 minute ஹேபிட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க தினமும். ஸ்மால் ஆக்ஷன்ஸ் தான் ஐடென்டிட்டியை ரீஇம்போஸ் பண்ணும். நெக்ஸ்ட் பார்ட்ல 1 minute மேஜிக்கை உங்களுக்கு நான் ரிலீஸ். இதுவும் ரொம்பவே முக்கியமானது. உங்க 2026 சேவ் செய்து வச்சுக்கோங்க. டூ சம்திங் ஃபார் ஜஸ்ட் 1 minute, but do it every day. 1 minute of reading, 1 minute of meditation, 1 minute of journaling, 1 minute of cleanup, etc. இன்டென்ட்டை ப்ரூவ் பண்ணா சைக்கிள் வந்து பிரேக் ஆகும். நெக்ஸ்ட் பார்ட்ல நீங்க 24 hours மைண்ட் செட் ரீசெட் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லலாம். நெக்ஸ்ட் 24 hours ரீசெட்ல சிம்பிளா கொடுக்குற
3 அவேர்னஸ் செக்ஸ் மேற்கொள்ள போறீங்க. ஒரு ஐடென்டிட்டி ரீரைட் சென்டென்ஸ் எழுத போறீங்க. 1 minute ஆஃப் ஹேபிட்ட பிராக்டிஸ் பண்ண போறீங்க. 1 minute டெஸ்ட் கொஸ்டின்ஸ் ஃபாலோ செய்ய போறீங்க. இதுல சொல்லிருக்க அனைத்துமே நம்ம மேல பார்த்த விஷயங்கள் தான் இப்ப நான் கன்க்ளூட் பண்ணி சொல்லியிருக்கேன். நீங்க இத ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுடைய ஓன் வெர்ஷன்ன்றது கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் ஆகிட்டு உங்களுடைய நியூ செல்ஃப், அதாவது உங்களுடைய புது மைண்ட் செட் உங்களுக்கு கிடைக்கும். லாஸ்ட் பார்ட்ல ஒரு ஃபைனல் செய்யறது அது பார்த்தது வீடியோ 2026 நியூ லைஃப் ஸ்டார்ட் ஆகணும்னா சேஞ்ச் ஆகுங்க இப்பவே, அதாவது ரைட் நவ், நாட் Jan 1st 2026, நாட் மண்டே, நாட் when everything is perfect. பெர்ஃபெக்ஷன் எதுவுமே கிடையாது. டே 1ல நீங்க டேக் பண்ற ஸ்மாலோட ஆக்ஷன் இந்த வீடியோவை பினிஷ் பண்ற உடனே உங்களுடைய ரியல் ரீசெட்ன்றது ஆரம்பிக்குது. மைண்ட் செட்டுக்கு உங்களுடைய ஃபியூச்சர் காத்துக்கிட்டு இருக்கு, உங்களுடைய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்காக. அதனால இன்னைக்கு இப்பவே ஆரம்பிங்க.